ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம ஆன்லைன் தேர்வாக நம்ம எதை பற்றி எழுத போகிறோம் அப்படின்னா, பொது அறிவு 100 வினாக்கள் கொண்ட தேர்வாக இந்த வாரம் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தொடர்பான 100 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்கான லிங்க்கை கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தமிழ் தேர்வை எழுதி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜிகே தேர்வை நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எழுதிக்கலாம். ஆன்சர் எழுதிட்டு உடனுக்குடன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எத்தனை வினாக்கள் சரியாக போட்டிருக்கோம், எந்தெந்த வினாக்களுக்கு தவறாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் எளிய முறையில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி அடைவதற்கு இந்த தேர்வு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உண்டான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கற்க கல்வி யூடியூப் சேனல் உங்களுக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் மூலியமாக நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தேர்வு எழுதுகிறேன். ஸோ நேம் கேட்டிருக்கு. உங்களுடைய நேமை இதில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு கொஸ்டினாக கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான 5 ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன். எது கரெக்டான ஆன்சரோ அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்த கொஸ்டினை நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிரு. அதுக்கடுத்து வியூ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த வியூ ஸ்கோர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த எக்ஸாமில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டினுக்கு 4 கொஸ்டின் நான் சரியாக போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கான இதை கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தவறாக போட்டிருக்கிறீங்களோ அதுக்கான சரியான ஆன்சரு இதில் கீழே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த கொஸ்டின் தவறாக இருக்குதோ அதை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதை போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எளிய முறையில் இந்த ஆன்லைன் தேர்வுகளை நீங்கள் எழுதிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தேர்வை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 200 மார்க் கொண்ட தேர்வாக உங்களுக்கு அமையும். ஸோ அதில் தமிழ் மற்றும் ஜிகே சம்மந்தமான 100+100 கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேர்வு எழுதி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க முடியும், நம்ம எந்த இதில் கேட்டகரியில் லோவாக இருக்கிறோம், இனி நம்ம எந்த வகையான சிலபஸ்க்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது எளிய முறையில் நீங்கள் மொபைல் மூலமாகவே ஒரு 3 மணி நேரம் தேர்வு எழுதி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு மாதிரி தேர்வு எழுதுகிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். எனவே இந்த எக்ஸாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.